எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சம்டைம்ஸ் வந்து எல்லா வேலையும் இன்றைக்கி நம்ம டக்குன்னு முடிச்சிடணும், இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டீஆக்டிவாக இருப்போம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி தான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி தோசை மாவு இருக்குல்ல, தோசை மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தோசை போட்டு அந்த மிளகா பொடியும் இட்லி பொடியும் வச்சு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ராசரிஸ்லாம் நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பாக்ஸ் எல்லாமே எம்டி ஆகிடுச்சு. ஏதாவது குக் பண்ண போனால் டக்குன்னு அது இல்லை அப்படின்னு வந்தது. ஏன்னா ஒரு இதுக்கும் போய் வெளியே போய் வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் ஓகே நம்ம நோட் பண்ணி வச்சிடலாம். மந்த் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு அது மந்த் எண்ட் வரைக்கும் வருதான்னு சொல்லி கணக்கு பண்ணலான்னு சொல்லி எல்லாமே A to Z ஃபுல்லாக நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் க்ராசரி பேஸ்கெட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் காலியாக போகுதுன்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே மோஸ்ட்லி எதுவுமே இல்லை. சேமியா, மேகி, அப்புறம் கொஞ்சோண்டு பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து இப்போ செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் வேலை, ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் வேலை எல்லாமே இருந்தது. அது எல்லாமே சிஸ்டமில் பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன். கொக்கோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொக்கோக்குமே ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கொடுத்துட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி டே வந்து ஓகேயாக தான் போச்சு.